உங்களை சுவனத்திற்கு அழைத்து செல்ல வேண்டுமா? நான் அழைத்து செல்கிறேன். நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் பேசிய வார்த்தை, உங்கள் நாவை அடக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், நாவுதான் உலகத்தில் எல்லா விதமான நாசத்தையும் செய்யும். நாவின் தொடக்கம் நல்லவையில் முடிய வேண்டும். நாவின் தொடக்கத்தை கெட்டவைகளுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் நம் வாழ்வை நாசத்தில் தள்ளும் என்பதற்கு எல்லா விதமான நிறைய செய்திகள் சான்றாக இருக்கிறது. நாவினால் கெட்டவர்கள் எத்தனை பேர், நாவால் எல்லாவற்றையும் இழந்தவர்கள் எத்தனை பேர், அந்த நாவை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் எப்படி பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜுத்தனிபு கஸீரம் மினல் லன்ன். ஏனென்று சொன்னால், நாவு என்பது ஒரு மனிதனுக்கு அந்த மனிதனை எப்படி வேண்டுமானாலும் சீர்படுத்தும், செழுமைப்படுத்தும். அதே நேரத்தில் அந்த மனிதனை எவ்வளவு வேண்டுமானாலும் நாசத்தின் பக்கம் செல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், நாளை நரகத்தில் உங்களை முகம் குப்பர தள்ளக்கூடிய ஒரு உறுப்பை சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், அந்த உறுப்பு தான் நாவு என்று பேசுவார்கள். இந்த நாவை எப்படியெல்லாம் நாம் கட்டுக்குள் வைத்திருக்கிறோமோ அதுவரைக்கும் அது உடல் உறுப்புகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எழுந்த உடனேயே நீங்கள் நாவிடத்தில் சொல்லுங்கள், நாவே, உன்னை நீ அடக்கி கொண்டால் என் வாழ்வு முழுக்க, இன்றைய நாள் முழுக்க சிறப்பாக இருக்கும் என்று நீங்கள் நாவிடத்தில் பேசுங்கள். உங்கள் நாவுதான் உங்களை எல்லா விதமான நரகத்திற்கும் இழுத்து செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் இந்த நாவு இருக்குகிறதே, இந்த நாவு இன்று மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பயன்படுத்தப்படுகிறது. நல்ல மனிதராக இருப்பார், ஒரே ஒரு வார்த்தையில் அவர் ஒட்டுமொத்த இமேஜையும் கெடுத்து விடுவார். ஆனால் இன்றைய நவீன காலத்தில் இந்த நாவு என்பது அதையும் தாண்டி, குறிப்பாக இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கெட்ட வார்த்தை என்பது சராசரியாக நல்ல வார்த்தைகளை போன்று இலகுவாக வருகிறது. அதை தாண்டியிலும் இந்த சினிமாக்களை பார்த்து அந்த கெட்ட வார்த்தைகள் என்பது, நாவில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் மிக படுமோசமான நிலைக்கு, எல்லா நிலைகளிலேயும், பொதுவெளிகளிலே, தனிமையில் இருக்கும் பொழுது, நண்பர்களுக்கு மத்தியிலே, குடும்பங்களுக்கு மத்தியிலே, உறவுகளுக்கு மத்தியிலே, இந்த ப்ரோ கமெண்ட்ஸ், இந்த மாதிரி அவர்களுக்கு வரக்கூடிய வார்த்தைகள், இதை தாண்டி இது ஒரு வார்த்தையாக உங்களுக்கு சொன்னாலும் உள்ளே இருக்கக்கூடிய நிறைய கெட்ட வார்த்தைகள். அதிலும் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் கெட்ட வார்த்தைகள் மட்டுமல்ல, இந்த வார்த்தை அடுத்தவர்களை புண்படுத்துமே என்ற எண்ணம் கூட இல்லாத அளவிற்கு நாவிற்கு இன்றைய இளைஞர்கள், குறிப்பாக மனிதர்கள், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், உடல் உறுப்புகளிலேயே நாவிற்கு அதிகமான சுதந்திரத்தை கொடுத்து விட்டோம். நாவு சுதந்திரத்தை எடுத்துக்கொண்டது என்று சொன்னால் உடலை ரணப்படுத்தி விடும் என்று பேசுவார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தினமும் நாவை இழுத்து அந்த நாவிடத்தில் பேசுவார்கள், நாவே, நீ இன்று அமைதியாக இருந்து கொள், ஏனென்று சொன்னால் என் வாழ்வும் தாழ்வும் உன்னிடத்திலே இருக்கிறது என்று பேசுவார்கள். என் வாழ்வும் தாழ்வும் உன்னிடத்திலே இருக்குகிறது. பல்லுடைவதும் நாவால், பல்லக்கு ஏறுவதும் நாவால் என்று சொல்லுவார்கள். தீயினால் சுட்டபுண் உள்ளாரும் நாவினால் சுட்டபடு. ஒரு நெருப்பை விட கொடுமையானது நாவு என்று தமிழ் பழமொழிகளிலே சொல்லுவார்கள். அந்த நாவை மனிதன் அடக்குவதை இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் துவக்கத்தில் நம்ம நாவை பழக்கிக் கொள்ள வேண்டும். இந்த முதல் துவக்கத்தில் இருந்து நம் நாவை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? அந்த நாவை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பேசுவதற்கு முன்னால் யோசிக்க வேண்டும். பேசுவதற்கு முன்னால் யோசிக்க வேண்டும். பேசியதற்கு பின்னால் சிந்திக்க வேண்டும். பேசுவதற்கு முன்னால் பேசிவிட்டு பேசியதற்கு பின்னால் சிந்திக்கக்கூடாது. பேசுவதற்கு முன்னால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் யோசிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்விடத்திலே ஒரு அற்புதமான ஒரு பழக்கம், பேசும் வார்த்தையை 3 முறை பேசுவார்கள். நிறைய நேரங்களில் 3 முறை பேசுவார்கள். சில சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஒரு முறை பேசும் பொழுது எங்களுக்கு விளங்குகிறது, ஏன் நீங்கள் 3 முறை பேசுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது, இல்லை, நான் 3 முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்திலும் பதிய வேண்டும், என் உள்ளத்திலும் பதிய வேண்டும். என் அறிவிற்கும் என் ஆற்றலுக்கும் கீழ்தான் நாவு இருக்குகிறது என்பதை நீங்கள் விளங்க வேண்டும். ஏதோ நாவு தன்னந்தனியாக பேசவில்லை. என் அறிவு சொல்லக்கூடியதை, நான் யோசிக்கக்கூடியதை நாவு பேசுகிறது என்பதை நீங்கள் விளங்க வேண்டும் என்ற காரணத்தினால் தஹ்கீக்கு பில் கலாமி தலாசா, நான் 3 முறை திரும்ப திரும்ப அதை நான் சொல்லுகிறேன் என்று பேசினார்கள். அற்புதமாக சொல்லுவார்கள் நபிகள் நாயகம், உங்களை சுவனத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் 2 உறுப்புகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். 2 தாடைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய நாவை, 2 தொடைகளுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தை.
பாதுகாத்து கொள்ளுங்கள், உங்களை சுவனத்தில் கொண்டு வந்து அமர வைப்பது நான் இருக்குகிறேன் என்று நபிகள் நாயகம் பேசினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வார்த்தை என்பது அந்த நாவிற்கு கட்டுப்பாடுண்டவான வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் எல்லா இடத்திலையும் ஒரு விஷயத்தை இப்படி சொல்லுவான், வலா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி ஃபயசுப்புல்லாஹ அதுவம் பிகைரி இல்ம். உங்கள் அறிவில்லாமல் பிற மதத்தவர்களின் தெய்வத்தை நீங்கள் திட்டாதீர்கள், நீங்கள் திட்டுவதை நான் வெறுக்குகிறேன் என்று அல்லாஹ் பேசுகிறான். அந்த நாவை எதற்கு பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஒருவேளை நீங்கள் அந்த தெய்வத்தை திட்டும் பொழுது அவன் என்னை திட்டுவான், அந்த அறிவின்மைக்கு நீங்கள் உங்கள் நாவை பயன்படுத்தி விடாதீர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் இன்று நாவை எந்த கையாளுதலில் நாம் வைத்திருக்கிறோம் என்பதை யோசிக்க வேண்டும். சுருக்கமாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெண்கள் இருக்கும் பொழுது கூட எல்லா வார்த்தைகளும், பெண்களும் இன்று இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் நவீனம் என்ற அடிப்படையில் பல்வேறு சீர்கெட்ட வார்த்தைகள், கராகத்தான வார்த்தைகள் என்று சொல்லுவார்கள். கபீஹுல் கலாம் என்று பேசுவார்கள் அரபியிலே. அருவருப்பான வார்த்தைகள், ஒருமையாக பேசக்கூடிய வார்த்தைகள், அருவருப்பாக வார்த்தைகள். ஆனால் அந்த அருவருப்பான வார்த்தைகள் இன்றைய சமூகத்தில் ரசனை மிகுந்த வார்த்தைகளாக மாறியிருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளாக மாறியிருக்கிறது. நல்ல வார்த்தைகளை தாண்டி கெட்ட வார்த்தைகள் ரசிக்கப்படுகிறது என்று சொன்னால் அங்கு ஷைத்தான் இருக்கப்படுகிறான் என்று பொருள். ஷைத்தான் அதை ரசிக்க வைக்குகிறான். ஆனால் இந்த நாவு என்பது எந்த நிலைக்கு நாம் வைத்திருக்கிறோம், அந்த நாவை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். நாவை நாம் தயார்படுத்தி கொள்ளும் பொழுது உள்ளம் தயாராகிவிடும், உறுப்புக்கள் தயாராகிவிடும், அறிவுகள் தயாராகிவிடும், நம் ஆக்கப்பூர்வமான செயல்கள் எல்லாம் சரியாகிவிடும். நாவை நாம் எந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால், வரலாற்றிலே எழுதுவார்கள், கடைசி நிலைமை வரைக்கும் அல்லாஹ் 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 என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, நம் அறிவை கேட்காமல் நாவு எந்த வார்த்தையும் சொல்ல முடியாத அளவிற்கு, அறிவுதான் நாவிற்கு கட்டளையிட வேண்டும் என்ற அளவிற்கு, அறிவுதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்க வேண்டும் என்ற அளவிற்கு, அறிவுதான் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மகத்தான பொருள் என்ற பதத்தை விளங்கி அதற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அளவிற்கு, உறுப்புக்கள் எப்படி மனிதனின் அறிவுக்கு கட்டுப்பட்டு இருக்குமோ, நட என்று சொன்னால் கால் நடக்குமோ, எடு என்று சொன்னால் கைகள் எடுக்குமோ, பார் என்று சொன்னால் கண்கள் பார்க்குமோ, உண்ணு என்று சொன்னால் எப்படி வாய்கள் உண்டு கொள்ளுமோ, அதை போன்று பேசு என்று சொன்னால் மட்டும் நாவு பேச வேண்டும். அந்த அளவிற்கு நம் நாவை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். எதன் மூலமாக தயார்படுத்த வேண்டும், அந்த நாவை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சொல்லித் தருகிறார்கள்.